வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், வெல்கம் டு மை சேனல். டியர், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரேலுக்கு இது வேற கேர்டேக்கர், ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃபீஸர். ஓகே, அப்போ இது ரெண்டு பேருக்குமே மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும். கேர்டேக்கர்னா என்ன? நம்ம கேர் ஹோமில் வயசானவங்களை பார்த்துக்குவாங்க. இதே அதாவது இது வந்து ஒரு கேர்டேக்கர் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. இவங்க நர்ஸுகளை வச்சுருப்பாங்க, நர்ஸுகளை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் யாருக்காவது ஒருத்தர் ப்ரைவேட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை அனுப்புவாங்க. 1 மாதம் 2 மாதம் 10 நாள். ப்ளஸ் சிலவங்க வீடுகளில் பெர்மனண்ட்டாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்குப்பாங்க. இல்லைன்னா வயதானவங்க, முதியோர், அதாவது ஓல்டேஜ் பீப்புள், அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்துடுவாங்க. இவங்க இடத்துக்கு இவங்களே பெரிய ஹால் மாதிரி வச்சு எல்லா வசதி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, இவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ கேர் டேக்கர்னா என்ன? நர்சிங் பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிலவங்க வந்து ஒரு வயசான ஆள், அவங்களால நடக்க முடியாது, அந்த வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டே போகணும், எங்கனாலும் அவங்க கூட இருக்கணும். அப்போ அதுக்கு நர்சிங் பேக் தேவைப்படும். ஆனால் திடகாத்திரமாக இருக்கணும். இவங்களும் கேர் டேக்கர் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃபீஸர் அப்படின்னா யார்? ஃபர்ஸ்ட் எய்டர். இவங்களுக்கு கண்டிப்பாக நர்சிங் லைனில் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிஎஸ்சி டிகிரி இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃபீஸர் ஆக முடியும். ஒருத்தருக்கு முதலுதவின்னா என்ன? ஒரு இன்ஜெக்ஷன் போட தெரியணும், ஒரு டேமேஜஸ் இதெல்லாம் பண்ண தெரியணும் இல்லையா. ஸோ அதுதான். அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃபீஸர் மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சிவி அனுப்புங்க, அவங்க உங்களை எடுப்பாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக அது இருக்கணும் இல்லை, பட் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருந்தாலே போதும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து அவங்கள பார்த்துக்குவேன், ஃபர்ஸ்ட் எய்ட் என்னால் கொடுக்க முடியும், நான் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன் அப்படி சொன்னால் ஜாப் எடுக்கலாம். நல்ல சேலரி இருக்கும். ஓகே, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் உண்டு. தாராளமாக அவங்க பண்ணலாம். அப்ளை பண்ணுங்க. மெடிக்கல் பேக்ரவுண்டில் யார் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. ஆம்பளைங்களாக இருந்தால், பசங்களாக இருந்தால் நல்லா திடகாத்திரமாக இருக்கணும், அவங்கள தான் எடுப்பாங்க. ஹைட்டு, வெயிட்டு, ஃபுல் சைஸ் ஃபோட்டோலாம் கேட்டாங்க. ஓகே, ஸோ இஸ்ரேல் புறமான ரேட்டு வந்து 6 lakhs ஆகும். ஓகே, தாராளமாக கட்டி போகலாம். இப்போ இனிஷியலாக எந்த அட்வான்ஸும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு தான் அடுத்த பேச்சே பேசணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சம்பவம் நான் இப்பவுமே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். உங்களுக்கு இஸ்ரேல் எங்கே இருக்குன்னு காட்டிட்டேன். இந்த ஜாப்பை பற்றி, ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க, கேர் டேக்கர் எப்படி இருப்பாங்க. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களெல்லாம் இப்போ இந்த நிறைய பிரச்சனைக்கு ஆன பிறகு வாரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா. ஜென்ரல் பொதுமக்களும் பாதிச்சிருக்காங்க, இல்லை அந்த மிலிட்ரியில் இருந்து ஒர்க் பண்ணவங்களும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க. அப்போ ப்ரைவேட்டில் இவங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மெடிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தாராளம் பயப்படல. எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ரைட்டா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏஜை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓகே, சேலரி $20 2000 3000. நான் தான் சொன்னேன், 2 லட்சத்துலேருந்து 2 லட்சம் 2 லட்சம் கன்ஃபார்ம் சேலரி இதுக்கு உண்டு. ஓகே, போக 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 அவங்க இது வந்து ப்ரைவேட் ஜாப்பு. ஆனால் பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஜாப் கிடச்சானா $4000 மேலே, $5000 இதே ஜாப் கிடைக்குதான். அப்போ நம்ம இதில் உள்ளே போயிட்டு 1 வருஷம் வேலை பார்த்தோன்னா இவங்களே மாறிக்குவாங்க. இப்போதைக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, நர்சிங் சம்மந்தப்பட்டவங்க இஸ்ரேலுக்குலாம் கிடச்சி போனாங்கன்னா நல்லா செட்டில் ஆகிக்கலாம். ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.